தங்களுக்கான தேவைகளை பசங்களே வந்து ஒரு மீட்டிங் போட்டு அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் லெவல் ஆஃபீஸர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறது. எனக்கு இது வேணும், டாய்லெட் சரியில்லை, எனக்கு சாப்பாடு சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது போன்ற சபையில் நேற்று பேசும்போது இதுதான் நான் சொன்னேன். எல்லாருக்குமே வந்து உரிமைகளை கேட்போம். எனக்கு இந்த உரிமை வேணும், அந்த உரிமை வேணும், எனக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஈக்குவாலிட்டி இருக்குது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இருக்குது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஸிங் ஆஃப் ப்ராக்டிசிங் வாட் எவர் யூ திங்க், எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து இஸ் கிவன் அண்டர் தி சார் மாதிரி அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷன். இப்போ நான் இங்கே இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இஸ் கிவன் வித் அத்தாரிட்டி. ஆல் இண்டியா சர்வீசஸ் கிரியேட் பண்ணி கான்ஸ்டியூஷனில் கொடுத்தனால தான் ஐஏஎஸ்னு ஒரு பதவியே கிரியேட் ஆச்சு, இல்லாட்டி அது கிடையாது. ஸோ கான்ஸ்டியூஷன் இஸ் ஸோ வெரி சுப்ரீம். அதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். நானும் வந்து உங்களை மாதிரி உட்காந்துருக்கும் போது சிவிக்ஸ்லாம் ஸ்கூல் படிக்கும்போது என்னன்னே புரியாது, கையும் புரியாது, காலும் புரியாது. என்னென்னமோ எழுதியிருப்பாங்க, பார்லிமெண்ட் எழுதியிருப்பாங்க, லெஜிஸ்லேஷன் எழுதியிருப்பாங்க, நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்னமோ எழுதியிருப்பாங்க. இன்னும் சத்தியமாக எனக்கு அந்த டைமில் ஒரு என்னோட டீச்சர் ஒழுங்காக எனக்கு விளக்காமல் இருந்திருக்கலாம், அதனால் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்.